ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் அகநானூர்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், பிடிஎஃப், பிரிண்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 999494799369 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, உங்களுக்காக உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வடநாட்டு செய்திகள். நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு, மோரியருக்கு வடுகர் துணை நின்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. வடநாட்டு செய்திகள். நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு, மோரியருக்கு வடுகர் துணை நின்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் புலவர்கள் பரணர், மாமூலர். வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் புலவர்கள் பரணர், மாமூலர். சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. திங்கள் ரோகிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு. திங்கள் ரோகிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு. பங்குனி விழா நடைபெற்றது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு. பங்குனி விழா நடைபெற்றது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு. வழிபாட்டிற்குரிய மரத்தூண் கந்து. வழிபாட்டிற்குரிய மரத்தூண் கந்து. பல்புல் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலி குளியி கங்கை நீர்முதல் கறந்த நிதியம் கொல்லோ என்ற பாடலை பாடியவர் மாமூலர். பல்புல் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலை குளியி கங்கை நீர்முதல் கறந்த நிதியம் கொல்லோ என்ற பாடலை பாடியவர் மாமூலர். யாமே பிரிவின்றி இயைந்த துவாரா நட்பின் இருதலை புள்ளின் ஓருயிர் அம்மே என்ற பாடலை பாடியவர் கபிலர். யாமே பிரிவின்றி இயைந்த துவாரா நட்பின் இருதலை புள்ளின் ஓருயிர் அம்மே என்ற பாடலை பாடியவர் கபிலர். வரலாற்றுச் செய்திகள் மண்டி கிடக்கும் நூல் அகநானூறு. வரலாற்றுச் செய்திகள் மண்டி கிடக்கும் நூல் அகநானூறு. பாடலி புத்திரத்தை குறித்தும் அங்கு நந்தர்கள் கங்கையில் மறைத்த நிதியம் குறித்தும் யாருடைய பாடல் மூலம் அறிய முடியும்னா, மாமூலனார் பாடல் மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். பாடலி புத்திரத்தை குறித்தும் அங்கு நந்தர்கள் கங்கையில் மறைத்த நிதியம் குறித்தும் யாருடைய பாடல் மூலம் அறிய முடியும்னா, மாமூலனார் பாடல் மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். மோரியர் படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் பாடல் அகநானூறில் 69வது பாடல், 281வது பாடல், 375வது பாடல். மோரியர் படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் பாடல் அகநானூரில் 69, 281, 375 பாடல். கோசர் பற்றிய செய்தி அறிய உதவும் நூல் அகநானூறு. கோசர் பற்றிய செய்தி அறிய உதவும் நூல் அகநானூறு. அகநானூரில் எடுத்துரைக்கப்படும் கதைகள் அன்னி, மீங்கிலி, ஆதிமந்தி. ஆரிய பண்பாட்டின் விளக்கங்களை சுட்டிக்காட்டும் நூல் அகநானூறு. ஆரிய பண்பாட்டின் விளக்கங்களை சுட்டிக்காட்டும் நூல் அகநானூறு. தேரில் விரைந்து வரும் தலைவன் தன் தேரின் மணியோசையால் சோலையில் துணையுடன் கூடிய வண்டுகள் களையுமே என்று இறங்கினான். அதனால் தன் தேரின் மணிகளை ஓசை செய்யாதவாறு பிணித்து கட்டினான் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. தேரில் விரைந்து வரும் தலைவன் தன் தேரின் மணியோசையால் சோலையில் துணையுடன் கூடிய வண்டுகள் களையுமே என்று இறங்கினான். அதனால் தன் தேரின் மணிகளை ஓசை செய்யாதவாறு பிணித்து கட்டினான் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. பண்டை தமிழர் திருமண முறை அகநானூற்றில் விளக்கப்பட்டுள்ள பாடல்கள் 86ஆம் பாடல், 136ஆம் பாடல். பண்டை தமிழர் திருமண முறை அகநானூற்றில் விளக்கப்பட்டுள்ள பாடல் 86ஆம் பாடல், 136ஆம் பாடல். அகநானூற்றில் கூறப்படும் திருமணத்தில் தீ வளர்த்தலோ தீவளம் வருதலோ தச்சனை பெற புரோகிதர் புகுதலோ இல்லை. இவை முற்றும் தமிழருக்கே உரிய மணமுறையாம் என்பவர் பி.டி. சீனிவாச ஐயங்கார். அகநானூற்றில் கூறப்படும் திருமணத்தில் தீ வளர்த்தலோ தீவளம் வருதலோ தச்சனை பெற புரோகிதர் புகுதலோ இல்லை. இவை முற்றும் தமிழருக்கே உரிய மணமுறையாம் என்பவர் பி.டி. சீனிவாச ஐயங்கார். திணைப்புணங்காக்கும் பெண் குறிஞ்சி பண்பாட உண்ண வந்த யானை ஒன்றும் செய்யாது செயலற்று உறங்கியது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. 102ஆம் பாடல். திணைப்புணங்காக்கும் பெண் குறிஞ்சி பண்பாட உண்ண வந்த யானை ஒன்றும் செய்யாது செயலற்று உறங்கியது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. 102ஆம் பாடல். கார்த்திகை விளக்கு பற்றியும் சிறுபிள்ளைகளுக்கு காத்தற் கடவுளான திருமாலின் 5 படைகளின் உருவங்களும் பொறித்த ஐம்படை தாலி அணிவித்தல் பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறில் 54ஆம் பாடல். கார்த்திகை விளக்கு பற்றியும்
சிறு பிள்ளைகளுக்கு காத்தற் கடவுளான திருமாலின் 5 படைகளின் உருவங்களும் பொறித்த ஐம்படைத்தாளி அணிவித்தல் பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு. 54ஆம் பாடல். வற்றிய வயிறும் நீராடா உடலும் உடைய சமணத் துறவிகள் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறுல 123ஆம் பாடல். வற்றிய வயிறும் நீராடா உடலும் உடைய சமணத் துறவிகள் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. 123ஆம் பாடல். அகநானூறு கூறும் செய்தி கங்கர், பாணர், திரையர் பற்றிய செய்திகள். அகநானூறு கூறும் செய்தி கங்கர் பற்றியது, பாணர் பற்றிய, திரையர் பற்றிய செய்திகளை அகநானூறு கூறுகிறது. மகத நாட்டு நந்தர்கள் தம் செல்வத்தை கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்திருந்தமை பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறுல 265ஆம் பாடல், 251ஆம் பாடல். மகத நாட்டு நந்தர்கள் தம் செல்வத்தை கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்திருந்தமை பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறுல 265, 251ஆம் பாடல். யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அகநானூற்றில் 148ஆம் பாடல். ஆதிமந்தி பற்றிய செய்தி, குடவோலை தேர்தல் முறை பற்றிய செய்தி கூறப்படும் பாடல் அகநானூற்றில் 76, 77ஆம் பாடல். ஆதிமந்தி பற்றிய செய்தியும் குடவோலை தேர்தல் முறை பற்றிய செய்தியும் கூறும் நூல் அகநானூறு. பாடல் 76, 77ஆம் பாடல். அகநானூற்றில் காணப்படும் குறிப்புகள் தித்தன், மத்தி, நெடுஞ்செழியன் பற்றிய செய்திகள். அகநானூற்றில் யாருடைய செய்திகள் கூறப்படுகிறதுனா தித்தன், மத்தி, நெடுஞ்செழியன் பற்றிய செய்திகள் கூறப்படுகிறது. அகநானூற்றை முதலில் உரை எழுதி பதிப்பித்தவர் வே. ராஜகோபால ஐயங்கார். அகநானூற்றை முதலில் உரை எழுதி பதிப்பித்தவர் வே. ராஜகோபால ஐயங்கார். தங்கத்தை கங்கை கரையில் புதைத்து வைத்தவர்கள் நந்தர்கள். தங்கத்தை கங்கை கரையில் புதைத்து வைத்தவர்கள் நந்தர்கள். உயர்ந்த மலைகளில் கார்த்திகை விளக்கு ஏற்றப்பட்டது. காவிரியின் கரையில் பங்குனி விழா நடைபெற்றது. யவனர்கள் கப்பலில் பொன்னை ஏற்றி வந்தனர், நல்ல மிளகை கொண்டு சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. உயர்ந்த மலைகளில் கார்த்திகை விளக்கு ஏற்றப்பட்டது. காவிரியின் கரையில் பங்குனி விழா நடைபெற்றது. யவனர்கள் கப்பலில் பொன்னை ஏற்றி வந்தனர், நல்ல மிளகை கொண்டு சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. ஒரு பாடலில் 5 உவமைகள் வருவது எந்நூலினுடைய சிறப்புன்னா அகநானூறினுடைய சிறப்பு. ஒரு பாடலில் 5 உவமைகள் வருவது எந்நூலினுடைய சிறப்புன்னா அகநானூறினுடைய சிறப்பு. அகநானூறில் யார் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம்? அகநானூரில் யார் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம்னா தித்தன், நன்னன், பிட்டன், பன்னன், கோசர், மோரியர், பாரி, காரி, கொடித்தேர் செழியன், அத்தி, கங்கன், கட்டி, புள்ளி இவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நம்ம என்ன செய்ய முடியும்? அகநானூரில் காண முடியும். அகநானூரில் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம்னா தித்தன், நன்னன், பிட்டன், பன்னன், கோசர், மோரியர், பாரி, காரி, கொடித்தேர் செழியன், அத்தி, கங்கன், கட்டி, புள்ளி ஆகியோருடைய வரலாற்று குறிப்புகளை அகநானூற்றில் காண முடியும். பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலில் குளியி கங்கை நீர்முதற் கறந்த நிதியம் கொல்லோ என்ற பாடலடிகள் மூலம் கிமு 326 நடைபெற்ற அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சிய நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் அகநானூறு. பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலில் குளியி கங்கை நீர்முதற் கறந்த நிதியம் கொல்லோ என்ற பாடலடிகள் மூலம் கிமு 326 நடைபெற்ற அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சிய நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் அகநானூறு. முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென்றிசை மாதிரம் முன்னிய வரவிற்கு என்னும் பாடலடிகள் மூலம் கிமு 310 நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான பிந்துசாரனின் தென்னக படையெடுப்புக்கு வடுகர் உதவி செய்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென்றிசை மாதிரம் முன்னிய வரவிற்கு என்னும் பாடலடிகள் மூலம் கிமு 310 நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான பிந்துசாரனின் தென்னக படையெடுப்புக்கு வடுகர் உதவினர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. ஆளின் கீழ் அமர்ந்திருந்த ராமன் பறவைகளின் ஒளியடங்கச் செய்த நிகழ்ச்சியை கூறும் நூல் அகநானூறு. ஆளின் கீழ் அமர்ந்திருந்த ராமன் பறவைகளின் ஒளியடங்கச் செய்த நிகழ்ச்சியை கூறும் நூல் அகநானூறு. அகம் என்னும் சொல்லின் பொருள் மனம், வீடு, உள்ளிடம், காம இன்பம், ஆகாயம், உலகம், எண்ணம், மருதம், ஆன்மா.
இந்த அகங்கிற சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. மனம், வீடு, உள்ளிடம், காம இன்பம், ஆகாயம், உலகம், எண்ணம், மருதம், ஆன்மா, இவைகளெல்லாம் அகம் என்னும் சொல்லினுடைய பொருள். அகநானூறு ஒரு அகப்பொருள் நூல். அகநானூறு ஒரு அகப்பொருள் நூல். பாடல்களின் எண்ணிக்கை 400, பாவகை அகவற்பா. அகநானூறு பாடல்களின் எண்ணிக்கை 400, பாவகை அகவற்பா. அகநானூற்றில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூற்றில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூற்றை தொகுத்தவர் உப்புரிக்குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். அகநானூற்றை தொகுத்தவர் உப்புரிக்குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி. அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி. அகநானூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. அகநானூற்றில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. அகநானூற்றின் அடிவரையறை சிற்றெல்லை 13 அடி, பேரெல்லை 31 அடி நீண்ட பாடல்களை பெற்றிருப்பதால் எவ்வாறு பெயர் பெற்றதுன்னா நெடுந்தொகைன்னு பெயர் பெற்றது. அகநானூற்றினுடைய அடிவரையறை சிற்றெல்லை 13 அடி, பேரெல்லை 31 அடி நீண்ட பாடல்களை பெற்றிருப்பதால் எவ்வாறு பெயர் பெற்றதுன்னா நெடுந்தொகை என பெயர் பெற்றது. அகநானூற்று பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அகநானூற்று பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. களிற்றி யானை நிறை 1 முதல் 120 பாடல்கள் வரை, மொத்தம் 120 பாடல்கள். களிற்றி யானை நிறை, 2வது மணிமிடை பவளம், 3வது நித்திலை கோவை. களிற்றி யானை நிறை 1லிருந்து 120 வரைக்கும் 120 பாடல்கள் கொண்டது. மணிமிடை பவளம் 121லிருந்து 300 வரைக்கும் 180 பாடல்களை கொண்டது. நித்திலக்கோவை 301லிருந்து 400 வரைக்கும் 100 பாடல்களை கொண்டது. 1, 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை எண்களில் வரும் பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் 200. 1, 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை எண்களில் வரும் பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் 200. 2, 8, 12, 18 2ம் 8மாக வரும் பாடல்கள் குறிஞ்சித்திணை பாடல்கள் 80. 2, 8, 12, 18 2ம் 8மாக வரக்கூடிய பாடல்கள் குறிஞ்சித்திணை பாடல்கள் 80. 4, 14, 24 என வரும் பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் 40. 6, 16, 26, 36 என 6ஆம் எண்ணாக வரும் பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் 40. 10, 20, 30 என 10 10ஆக வரக்கூடிய பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள். அகநானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் இடையள நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன். அகநானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யாருன்னா இடையள நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன். அகநானூற்றில் முதல் 90 பாடல்களுக்கு என்னது இருக்குது? பழைய உரை இருக்குது. அகநானூற்றில் முதல் 90 பாடல்களுக்கு பழைய உரை இருக்குது. அகநானூற்றுக்கு உரை எழுதியவர்கள் தஞ்சை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார், கரந்தை கவியரசு ரா வேங்கடாச்சலம் பிள்ளை. அகநானூற்றுக்கு உரை எழுதியவர்கள் தஞ்சை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார், கரந்தை கவியரசு ரா வேங்கடாச்சலம் பிள்ளை. உளுந்து தலை பெய்த கொழுங்களி மிதவை என்ற பாடலடி இடம்பெறும் நூல் அகநானூறு. உளுந்து தலை பெய்த கொழுங்களி மிதவை என்ற பாடலடி இடம்பெறும் நூல் அகநானூறு. வெண்வேற்கொற்ற சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் செரிய என்னும் 60ஆம் பாடலடிகள் மூலம் சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. வெண்வேற்கொற்ற சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் செரிய என்னும் 60ஆம் பாடலடிகள் மூலம் சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு. குடவோலை தேர்தல் முறையை கூறுவது அகநானூறு. குடவோலை தேர்தல் முறையை கூறுவது அகநானூறு. என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் அகநானூர்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம். சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9994747936ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், பிடிஎஃப், பிரிண்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு, பிடிஎஃப்பும் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க.